வெண்முரசு. குருதிச்சாரல் 63. வாசிப்பது சந்தீப். புருஷமேத வேள்வியில் தன்னாகுதி அளிக்க 108 அதர்வர் அமர்ந்த வேதக்கூடலில் தெரிவு செய்யப்பட்ட அவிரதன் எனும் இளைய வைதிகன் வேள்விக்காட்டின் வடக்கு எல்லையில் கங்கை கரையில் கோரை புல்லால் கட்டப்பட்ட சிறுகுடிலில் நோன்பு மேற்கொண்டு தங்கியிருந்தான். மரவுரி அணிந்து, ஒருவேளை உணவுண்டு, காலை, உச்சி, அந்தி என மூவேளை நீர் வணங்கி எரியோம்பி 41 நாட்களாக அவன் அங்கு தங்கியிருந்தான். அவன் விழிகள் மானுடர் எவரையும் நோக்கலாகாதென்றும் அவன் செவியிலும் நாவிலும் வேதச்சொல் அன்றி பிறிது திகழக்கூடாதென்றும் நெறியிருந்தமையால் அவனை அந்தணர் எவரும் அணுகவில்லை. முற்றிலும் தனிமையில் அவன் அங்கே இருந்தான். முதல் நாள் அவனுக்கு வேத முதச்சொல் அளித்த ஆசிரியர் அமூர்த்தர் அவனை வலக்கை பற்றி கொண்டு வந்து அக்குடிலில் அமர்த்தினார். அங்கே அவனுக்கு 41 நாட்களுக்கு தேவையான உணவும் நெய்யும் வேள்விக்குரிய பிறவும் ஒருக்கப்பட்டிருந்தன. அவன் வேள்வித்தீயின் அனலையும் வான் சுடர்களையும் அன்றி பிற வெளிச்சத்தை பார்க்கலாகாதென்பதனால் அக்குடிலில் விளக்குகள் இருக்கவில்லை. அனல்படாத உணவையே அவன் உண்ண வேண்டும் என்பதனால் பழக்கப்படுத்தப்பட்ட பசு நாளும் பொது கிழங்குகளும் கனிகளும் தேனும் பாலும் கொண்டு அவன் குடில் முற்றத்திற்கு வந்து மீண்டது. தர்ப்பையிலன்றி அமரவோ இலைகளிலன்றி உணவருந்தவோ அவனுக்கு ஒப்புதலிருக்கவில்லை. எனவே அக்குடிலில் கலங்களோ பொருட்களோ ஏதுமிருக்கவில்லை. புலரிக்கு முன்னர் இருளில் அவன் கங்கையில் வழிபடச் சென்றபோது அந்தணர் அன்றி பிறர் அவனை பார்ப்பது விலக்கப்பட்டிருந்தமையால் தொலைவில் காவல் மாடத்தின்மேல் அமர்த்தப்பட்டிருந்த இளைய வைதிகன் ஒருவன் சங்கொலி எழுப்பினான். அதைக் கேட்டதும் காவலர் அனைவரும் அகன்று நோக்கு எல்லைக்கு அப்பால் சென்றனர். கங்கைக்கரை மணலில் உடல் கழுவி நீராடி அவன் குடில் முகப்புக்கு மீண்டான். எரியெழுப்பி அவையளித்து அம்மிச்சத்தை உணவெனக் கொண்டான். மீண்டும் எழுகதிர் வணங்க அவன் கங்கைக்குச் சென்றபோது சங்கொலி அவன் வருகையை அறிவித்தது. உச்சியிலும் அந்தியிலும் பொழுதணைவு வணங்கவும் அந்தி நீராடவும் மீண்டும் அவன் கங்கைக்கு சென்றான். அந்தச் சங்கொலியால் மட்டுமே இருப்பு கொண்டவன் என்றானான். பகல் முழுக்க அக்குடிலுக்குள் அவன் வேதம் முற்றோதியபடி தர்ப்பை விரிக்கப்பட்ட மலைமேல் அமர்ந்திருந்தான். இரவு எழுந்தபின் வந்து குடிலுக்கு முன்னால் வல முற்றத்தில் நின்றிருந்த மகிழ மரத்தடியில் அமர்ந்து விண்மீன்கள் வானில் ஒவ்வொன்றாக ஊறி துளிர்த்து ஒளிகொள்வதை நோக்கிக் கொண்டிருந்தான். வேதமன்றி ஒரு சொல்லும் நாவிலும் நெஞ்சிலும் எழலாகாதென்று தனக்குத்தானே ஆணையிட்டுக் கொண்டிருந்தான். அந்நெறிகளை ஆசிரியர் நாவிலிருந்து கேட்டுக்கொண்டபோது அது எவ்வண்ணம் இயல்வதென்றே அவன் அகம் வியந்தது. நீ எண்ணுவது புரிகிறது. ஆனால் வேதம் கங்கை. நடு ஒழுக்குக்குச் செல்வது மட்டுமே நீ செய்ய வேண்டியது என்றார் ஆசிரியர். அந்தணர் நிலையில் இருந்து கிளம்பும் தருணத்தில் அவன் அகம் கொந்தளித்தெழுந்தது. விழிநீர் உகுக்கலாகாது என்று அவன் தன் ஒவ்வொரு உளச்சொல்லையும் இறுக்கிக் கொண்டான். அவனுடன் இருந்த பிற வைதிகர்கள் அங்கே நிகழ்வதை சரியாக உணராதவர்கள் போல் முகம் காட்டி வெவ்வேறு திசைகளில் திரும்பி நின்றிருந்தார்கள். சிலர் மேலாடை நுனியை கைகளால் பற்றி முறுக்கிக் கொண்டிருந்தனர். சிலர் விரல்களை நெருடினர். அவன் குனிந்து நடந்தபோது கால்விரல்கள் அனைத்தும் மண்ணில் பதிந்து அசைந்து கொண்டிருப்பதைக் கண்டான். அவன் இடக்கால் பதறிக் கொண்டிருந்தது. இடகால உணர்வு கலங்கி பெருஞ்சுழி ஒன்றின் மையத்தில் நிற்பது போல் உணர்ந்தான். ஆசிரியர் அவனிடம் இறுதியாக இவ்வினாவை கேட்க வேண்டும் என்று நெறியுள்ளது, உத்தமரே. தாங்கள் விரும்பினால் இப்போதும் பின்னணி வைக்கலாம். 3 காலடி பின்னால் சென்றால் அனைத்தையும் மறுத்தவராவீர். அதனால் எவ்வகையிலும் பழியோ ஏளனமோ உங்களுக்கு சேராது என்றார். அவன் அவர் முகத்தை நோக்கி புன்னகையுடன் இதுவே என முடிவெடுத்துவிட்டேன், ஆசிரியரே என்றான். அவனுள் பிறிதொருவன் இல்லை, இது நான் எண்ணியதல்ல, இது வேறு என பதறினான். அது நாப்பழக்கமென எழுந்த சொல். நாவை அதற்கு பழக்கியிருக்கிறார்கள். வேதக் கல்வி என்பது கொள்ளும் பழக்கமன்றி வேறல்ல, என் நெஞ்சு இதோ எழுகிறது. நாவை அது எட்டிப் பற்றிக் கொள்கிறது. நன்று, வேதத்தின் தெய்வங்கள் துணை நிற்கட்டும் என அவர் அவனை வாழ்த்தினார். மூத்தவர்களும் ஆசிரியர்களுமாகிய 7 வைதிகர்களை அவன் கால் தொட்டு சென்னி சூடி வணங்கினான். அவன் தலையில் மஞ்சளறியிட்டு அவர்கள் வாழ்த்தினர்.
உள்ளிருந்து அவன் சாலைத் துணைவரும் தோழர்களுமான இளவெதிகர்கள் மரவொரி அணிந்தவர்களாக தலை குனிந்து வந்து முற்றத்தின் எல்லையில் நிறந்து நின்றனர். குடில் முற்றத்தில் பசுஞ்சாணம் மெழுகப்பட்டு சிறிய எரிகுளம் உருக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே கிழக்கு நோக்கி போடப்பட்ட தர்ப்பை புல் இருக்கையில் அவன் அமர்ந்தான். அவர் அவனுக்கு எதிரே அமர்ந்து கொண்டார். அக்குறுநிலையின் 7 முதிய வைதிகர் வந்து அவருக்குப் பின்னால் அமர்ந்தனர். அவனுக்கு புல்லாழி அணிவித்த ஆசிரியர், உத்தமரே, இங்கிருந்து நீங்கள் எழுகையில் அனைத்தும் அடைந்தவற்றிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேதனும் சொல்லும் உங்கள் ஒரு தலையை அறுப்பதாகுக என்றார். இளவேதிகர் கொண்டு வந்த எரியை விறகில் பொருத்தி நெய்யூற்றி எழுப்பினார். அதர்வம் வகுத்தளித்து ஒவ்வொரு நுண்சொல்லாக அவர் சொல்ல அவன் அவற்றை 18 முறை சொல்லி மரக்கரண்டியால் எரியில் நெய்யூற்றினான். அரவுப்பழி அகற்றும் சுபர்ணஸ்துவா, அனைத்து விழைவுகளையும் அளிக்கும் இந்திரியனுதத்தம், கொடுங்கனவுகள் நீக்கும் யமசிலோகால், பெண்ணின்பம் பெருக்கும் காமோஜிவாஜி, எதிரிகளை அழிக்கும் சதபகன், ஏன பேகதிசம் என்னும் மணமங்கலம் அருளும் சொல், மைந்தரை அருளும் அயந்தேயோனிக, செல்வழி சிறக்கும் பிரஹஸ்பதிர்ன பாதுபரி, அறிவுத்திறன் பெருக்கும் அக்னேகோபின்னம், நிலைப்பெயராமையை அளிக்கும் திருவம்துருவேணம், ஆணவத்தை அழிக்கும் அகந்தேபக்னம், பற்றருக்கும் மே பாசா, இரவாமையை அளிக்கும் முஞ்சாவித்வம். ஒவ்வொரு சொல்லினூடாகவும் அவன் வாழ்ந்து நிறைந்து கடந்து சென்றான். இறுதி வேதச்சொல் ஓதி வணங்கி எழுந்து அவிமிச்சத்தைப் பகிர்ந்து அங்கு நின்றிருந்த வைதிகர் அனைவருக்கும் அளித்தான். உள்ளம் ஒரு சொல் எஞ்சாமல் ஓய்ந்திருந்தது. அவன் முகம் தெய்வங்களுக்குரிய நிறைவொளி கொண்டிருந்தது. ஆசிரியர் அவன் கையில் மலர்த்தாளத்தை அளித்து அவன் கால்களில் தலை வைத்து பணிந்து வணங்கினார். அவன் 3 மலர்களை அவர் தலைமேலிட்டு மெய்மை அடைக என அவரை வாழ்த்தினான். முதிய வைதிகர்கள் நிறையாக வந்து அவன் காலடியை வணங்கினர். அவன் அவர்களை வாழ்த்தி நச்சொல்லளித்தான். அதன் பின்னர் கங்கை நீர் தெளித்துதான் செல்லும் வழியை தூய்மை செய்தபின் கையிலிருந்த மலர்களை திரும்பி நோக்காமல் தலைக்குமேல் தூக்கி பின்னால் வீசிவிட்டு அவன் நடந்தான். குடிலை அடைந்தபோது அவன் சிறுகுழவி போல காணும் ஒவ்வொன்றையும் கூர்ந்து நோக்கி அதன் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு மரத்தையும் செடியையும் பறவையையும் சிற்றியரையும் சொல்லாக்கினான். பாறைகளை, கூழாங்கற்களை, செம்மண் கிளறி பரப்பப்பட்ட பாதையை, காலடித்தளங்களை, அப்பால் தெரிந்த குடில்கூரைகளை, காவல் மாடங்களில் எழுந்து நின்ற வீரர்களின் மின்னும் வேல்முனைகளை, நீண்டு சரிந்திருந்த நிழல்களை, நீரோடைத் தடங்களை, கால்பட்டு சரிந்த கற்களின் புதைவு தடங்களை, உதிர்ந்த சருகுகளின் பொன்னிறத்தை, இலைத்தளிர்களில் ஒளிவிட்ட பசுமையை. குடிலருகே வந்து சேர்ந்தபோது அவன் உள்ளம் மீண்டும் சொற்களால் செறிந்திருந்தது. அத்தனிமையை அங்கு வந்தணைந்து முதற்கணமே உணர்ந்தான். குளிர்ந்த கரிய ஆழ்சுனையென அதன் விளிம்பில் தயங்கி நின்றிருந்தான். பின்னர் திரும்பி நோக்காமல் மெல்ல உள்ளே நுழைந்தான். விடை பெறாமல் ஆசிரியர் திரும்பிச் சென்றார். அந்தச் சிறு குடிலின் சாணி மெழுகப்பட்ட திண்ணையில் அமர்ந்தபோது இரும்புக் குவை என உள்ளம் சொற்களால் இணை கொண்டிருந்தது. அதை எங்கே வைப்பதென்று அறியாதவன் போல அவன் அதற்குள் சுற்றி வந்தான். நீள்மூச்சுகளாக விட்டு தன்னை ஆற்றிக்கொள்ள முயன்றான். ஒவ்வொரு சொல்லும் நுரைத்து நுரைத்துப் பெருகியது. நெஞ்சிலறிந்தபடி சூழ்ந்திருந்த காட்டின் அமைதி நோக்கி கூச்சலிட வேண்டும் என்று தோன்றியது. ஏதோ ஒரு கணத்தில் அனைத்தையும் அறுத்துக்கொண்டு காட்டுக்குள் ஓடிவிடுவான் என அவனே உணர்ந்தபோது உள்ளே சென்று கண்களை மூடிக்கொண்டு அதர்வ வேதத்தை சொல்லத் தொடங்கினான். நாப்பழக்கமாக வேதம் ஓடிக்கொண்டிருக்க சிறுவழியில் முண்டியடிக்கும் வெள்ளாட்டுச் செச்சை போல சொற்கள் வேறெங்கோ பெருகிச் சென்று கொண்டிருந்தன. ஏமாற்றமும் சிறுமையுமாக எழுந்து வெளியே ஓடி வெட்ட வழியில் நின்று கண்ணீர் மல்கினான். உள்ளம் விண்முகிலென நீரென நெருப்பென காற்றென உருவற்றது. அதை எவர் ஆள முடியும்? சொல்லை மேலும் சொல்லால் மட்டுமே அடக்க முடியும். சொல்லை வெல்ல முயல்வதே சொல் பெருக்குவதுதான். முடியாது என உணர்ந்தபோது விடுதலை உணர்வு ஏற்பட்டது. இந்நோன்பை வகுத்தவர்கள் அறியாததா இது? நாவில் வேதம் திகழ்வதொன்றே நான் செய்யக்கூடுவது. உள்ளத்தை ஆளும் தெய்வங்களுக்குமேல் எனக்கு ஆணையில்லை. அதன்பின் கொந்தளிப்பு அடங்கி மீண்டும் வந்தமர்ந்து வேதமோதத் தொடங்கினான். 2 நாட்களுக்குள் 2 பெருக்குகளும் ஒன்றென்றாயின.
வேதத்தினூடாக மேலெழுந்து மறையும் அடித்தளமென்று இருந்தது சித்தப்பெருக்கு. பின்னர் எப்போதோ உணர்ந்தான், மிக அரிதாகவே சித்தம் சொல்வடிவு கொள்வதை. அது செயலென்றாகி உடலில் பரவிவிட்டிருந்தது. புலரியில் எழுந்தான். கங்கையாடினான். அரணிகடைந்து அனல் கறந்தெடுத்து எரிகுளம் மூட்டி அது எரித்தான். பொழுதணைவு வணக்கங்களை செய்தான். இருளில் விண்மீன் நோக்கி அமர்ந்திருந்தான். அவன் ஆழம் வேதமாக இருந்தது. அவன் உத்கல நாட்டைச் சேர்ந்த பெருவேதிகரான திரிபுவனரின் எஞ்சிய 8 மைந்தரில் மூத்தவன். வேதம் பயிலும் பொருட்டு அவனை நகர்கள் தோறும் பயணம் செய்து வேள்விகள் இயற்றும் அதர்வ வைதிகர்களான ஹிரண்யகர்ப்பம் என்னும் குருமரபினரிடம் அவன் தந்தை ஒப்படைத்தார். அங்கு அவன் தன் 12 அகவையில் தொடங்கி 7 ஆண்டுகள் அதர்வ வேதம் பயின்றான். தந்தையிடமிருந்து மூவேதங்களையும் முதலிறுதி, இறுதி முதல், சொல் திருப்பல், சொல்லெண்ணுதல், சொல்மாற்றுதல் என்னும் தொல்முறைகளில் முன்னரே கற்றுத் தேர்ந்திருந்தான். அவனுடைய தந்தையும் மரபினரும் ரிக்வேதிகள். தந்தையின் ஆணைப்படி அவன் அதர்வ வைதிகனானான். எண்ணியிரா கணத்தில் உள்ளத்திலெழுந்த தந்தையின் நினைவால் அவன் திடுக்கிட்டான். மரத்தடியிலிருந்து எழுந்து நின்று செவியில் கை வைத்து கன்றுக்காது முத்திரை காட்டி வேதச்சொல் தொடுக்கத் தொடங்கினான். பெருகி விழும் மழை புழுதியை என அவனுள்ளிருந்து சொற்களைக் கழுவி அகற்றிதான் பரவி நின்று கொண்டது வேதம். விண்மீன்கள் நிலை மாறியிருப்பதை உணர்ந்தபோதுதான் தன்னுணர்வு கொண்டான். காட்டிலிருந்து குளிரலைகள் எழுந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஏறி அணுகிய விலங்குகளின் ஓசைகளும் பறவை முழக்கமும் வேற்றுச் சுதி கொண்டிருந்தன. அவன் எழுந்து குடிலுக்குள் சென்று தர்ப்பை புல் பாயை எடுத்து விரித்தான். பாயின் அடியிலிருந்து சிறிய நாகக்குழவி ஒன்று நெளிந்தோடியது. சுவர் மடிப்பில் குழம்பி வால் தவிக்க அங்குமிங்கும் பாய்ந்து ஒரு மூங்கில் விரிசலில் நுழைய முயன்று முடியாமல் தலை மீண்டு அப்பால் விரைந்து வழியைக் கண்டுகொண்டு வெளியேறியது. அது செல்வதை சற்று நேரம் நோக்கியிருந்த பின் அவன் பாயை விரித்து முறுக்குத்தடி தலையணையை வைத்துக்கொண்டு உடல் நீட்டி படுத்துக் கொண்டான். மீண்டும் வேதச்சொல் இயல்பாக நெஞ்சிலெழுந்து ஓடத் தொடங்கியது. அச்சொற்கள் தயங்குவதை, ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொள்வதை உணர்ந்தான். தேன் சிட்டன ஒரு சொல் மட்டும் நின்று சிறகடித்துக் கொண்டிருக்க துயிலில் ஆழ்ந்தான். துயிலின் ஆழத்தில் எங்கோ அவன் தன் அன்னையைக் கண்டான். அவளை கனவில் கண்டு பல ஆண்டுகளாகின்றன என்பதை அக்கனவுக்குள்ளேயே அவன் வியந்து கொண்டான். அவர்களின் மரப்பட்டை வேய்ந்த ஆளுயரக் குடிலுக்கு தென்கிழக்கு மூலையில் தனியாக ஈச்சு ஓலை கூரையிட்ட சிறுகுடில் அடுமனைக்குள் கால் மடித்து அமர்ந்து களிமண் அடுப்பிலிருந்து அனலில் வெந்த அப்பங்களை சிறு கம்பியால் குத்தி எடுத்துச் சுழற்றி அருகிலிருந்த சிறிய மூங்கில் கூடையில் போட்டுக் கொண்டிருந்தாள். சற்றே கரிந்து புதுமணம் எழுப்பிய அப்பங்கள். வெளியே கூரை நுனிகளிலிருந்து மழை சொட்டிக் கொண்டிருந்தது. அப்பால் நின்றிருந்த அசோக மரம் கிளை விரித்துச் சுழன்றாடியது. நீர்த்துளிகள் அடுமனைக்குள் தெரித்து காற்றில் தூசி போல் பறந்தன. அவன் அன்னையிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை அவனே அவ்வறையின் வேறொரு மூலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் சொற்களை புன்னகையுடன் கேட்டு அன்னை தலையசைத்தாள். காதோரம் அவள் தலைமுடி பொன்னொளி கொண்டிருந்தது. காலை வெளிச்சமா என அவன் திரும்பி நோக்கினான். அப்போதுதான் கதிர் எழுந்து கொண்டிருந்தது. அடுமனையை ஒட்டிய புழக்கடை முற்றத்தில் சிறு குருவிகள் எழுந்தமைந்து எதையோ கொத்தியபடி சிறுமொழி பேசிக் கொண்டிருந்தன. அவற்றின் நிழல் இலையசைவு போல அப்பாலிருந்த மண்சுவரில் தெரிந்தது. அங்கிருந்த மண்தொட்டி நீரில் விழுந்த ஒளியின் அலைவு அடுமனைக்குள் கூரைச்சரிவில் ஒளியென ததும்பியாடியது. அடுமனையின் சிறு சாளரத்தினூடாக உள்ளே 3 சட்டங்களாக இறங்கிய மஞ்சள் வெயிலில் நீராவியும் புகையும் கலந்து தழல் போலாடின. அன்னை அவனிடம் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறாள் என அவ்வறைக்குள் நின்றிருந்த அவன் செவிகொர்ந்து முன்னால் சென்றான். மேலும் மேலுமென அருகே சென்று தடுக்கியவன் போல நின்று விழித்துக் கொண்டான். கனவை எண்ணியபடி படுத்திருந்த போது அன்னை முகம் மிக அருகிலெனத் தெரிந்தது. வாடிய பாளை என சுருக்கங்கள் அடர்ந்த ஒட்டிய முகம். கெண்டியின்மேல் வெண்டிகள் விழுந்தது போல் அவள் முகத்தோலுக்குள் இருந்து எலும்புகள் புடைத்திருப்பதாக அவன் எண்ணுவதுண்டு. அன்னையின் முகம் விழுந்து மட்கும் பனம்பழம் ஓடென்றானது போல் மெலிந்து மெலிந்து தசையை இழந்து உருவானது. கண்கள் குழிக்குள் இறங்கி வாயைச் சுற்றி தசை வறண்டதனால் பற்கூட்டு மேலெழுந்து கழுத்து வளையங்களை அடுக்கியது போலாகி இருந்தது.
வற்றிய ஈறுகளிலிருந்து நீண்டிருந்தன பற்கள். ஆயினும் அவள் புன்னகை அழகானது. அது அவனுக்காக கனிவதனால் மட்டும் அல்ல, அவள் இளமையில் என்றோ அழகியாக இருந்திருக்கக்கூடும். புன்னகை மட்டும் அவ்வழகின் பகுதியாக எஞ்சக்கூடும். உடைந்திருந்தாலும் களிம்பிருந்தாலும் விளக்கின் சுடர் ஒளிகுன்றுவதில்லை. அவன் இளமையில் கவிஞனாக விழைந்தான். கவிதை வரிகளை பெரும் பித்துடன் உளப்பதிவு செய்தான். வேதநுண் சொற்களுக்கு நிகராக அவற்றை சொல்லிக் கொண்டிருந்தான். ஒருநாள் தன் பெருங்காவியம் மும்முடி கொண்டமர்ந்த பேரரசர் ஒருவரின் கவியவையில் அரங்கேறுவதைப் பற்றி பகற்கனவுகள் கண்டான். காலங்களுக்கு அப்பால் தென்னகத்திலும் வடகிழக்கிலும் அறியா நிலங்களில் அவன் அறியாத மைந்தர் அச்சொற்களைப் பயில்வதை எங்கிருந்தோ நோக்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய அவ்விழைவை அன்னை மட்டுமே அறிவாள். ஆம், அடுமறையில் அன்னையின் அருகே அமர்ந்து அவன் தன் கவிதையைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தான். அவன் இருளுக்குள் உளம் மயங்கி விழிநீர் உகுத்தான். அங்கே எவரோ நின்று தன்னை கண்காணிப்பதாக உணர்ந்தவன் போல பெருமூச்சுகள் அடக்கி ஓசை தவிர்த்தான். நெஞ்சு எடை கொண்டு விம்மலென வெடித்தெழுந்துவிடும் போல் தோன்றியது. முகத்தை கைகளால் அழுத்தி பிடித்துக் கொண்டான். மீண்டும் அக்கனவில் புகுந்து கொள்ள விரும்புபவன் போல குப்புறப்படுத்து மண்ணில் உடலை புதைத்துக் கொண்டான். அன்னையின் முகத்தை நினைவுகூர்ந்தான். ஆனால் அது நீரில் மூழ்குவது போல அகன்று கரைந்து மறைந்தது. இறுதியொளியாக அவள் புன்னகை மட்டுமே விழிக்குள் எஞ்சியது. உத்கலத்தின் அவரது சிற்றூரில் அந்தணருக்கு நாளும் அன்னமிடும் அளவுக்கு வேளிரும் 1000 வணிகரும் செல்வந்தர்கள் அல்ல. 8 மாத காலம் அயலூர்களில் தர்ப்பையுடன் அலைந்து சடங்குகள் செய்து தானியங்களையும் வெள்ளி நாணயங்களையும் ஈட்டியபடி திரும்பி வரும் தந்தை எஞ்சிய 4 மாதம் ஊரில் அதைக் கொண்டு குடிபுறந்தாக வேண்டும். உத்கலத்தின் மழைக்காலம் வீச்சு மிக்கது. கீழைக்கடலில் இருந்து பல்லாயிரம் சவுக்குகள் என மழை மண்ணை அறையும். புயலெழுந்து மரங்களைப் பிடுங்கி வீசும். இல்லக்கூரைகள் சருகுகள் என பறந்தகலும். நீரில் நின்ற கலங்களை தூக்கி கரைமேல் வீசியதுமுண்டு. மகாநதி பேரரு கொண்டு மறுகரை காணாததாகும். அதன் கைகள் நாளுமென பெருகி நகர்களை சிற்றூர்களை தழுவி உள்ளிழுத்துக் கொள்ளும். மக்கள் அந்நதியை மோதனை என நன்கறிந்திருந்தனர். எப்போதும் உடனிருக்கும் எடையில்லா சிறு படகுகளிலும் பரிசல்களிலும் ஏறி ஓர் விட்டு அகன்று குன்றுகளுக்கு மேல் ஏறிக்கொள்வார்கள். அனைத்து வீடுகளையும் தெருக்களையும் வயல்களையும் செந்நிற வண்டலால் மூடியபடி நதி நிலை மீண்ட பின்னர் அவர்கள் திரும்பி வருவார்கள். மீண்டும் இல்லங்கள் விளக்கேறி சுவர்கள் வெண்மை மீண்டு வயல்கள் பசுமை கொள்ள 1 மாதமாகும். அப்போதும் உத்கலம் பல்லாயிரம் வெறிகொண்ட ஓடைகளால் பல துண்டுகளாக சிதறடிக்கப்பட்டிருக்கும். வேதச்சொற்களை மழையோசை முற்றாக மறைத்துவிடும். பசி என்னும் அனலை அக்குளிர்நீர் மூண்டெழச் செய்யும் என உத்கலத்து அந்தணர் சொல்வதுண்டு. 8 மாத பயணத்தில் 3 முறை தந்தை திரும்பி வந்து பொருள் அளித்துச் செல்வார். அப்பொழுதுகளில் அவன் குடிலில் உணவு மணம் எப்போதுமிருக்கும். எண்ணெய் ஏனத்தை அடுப்பிலேற்றி அரிசி முறுக்கும் சீடையும் செய்து அளிப்பாள் அன்னை. எண்ணெய் கொதிப்பதன் இனிய மணம், நறுணையின் சுவை அப்போதுதான் மூக்கிலும் நாவிலும் தொடும். ஆண்டெல்லாம் இனிய நினைவென அது நீடிக்கும். அவன் தன் இளையோரின் மகிழ்ந்த முகங்களையும் சிரிக்கும் வெண்பற்களையும் களிக்கூச்சல்களையும் எப்போதும் கேட்டுக் கொண்டிருப்பான். அவர்களை ஓயாது போசலிட்டு அழுது சிணுங்கும் முகங்களாகவே ஆண்டெல்லாம் கண்டிருப்பான். அவர்களில் துயரென இருள்வதும் மகிழ்வென ஒளிர்வதும் அன்னம்தான், இலைப்பசுமையும் மலர் வண்ணமும் நீரே என்பதைப் போல என எண்ணிக்கொள்வான். மழைக்காலத் தொடக்கத்தில் முடிந்தவரை தானியங்களையும் நாணயங்களையும் சேர்த்துக் கொண்டு தந்தை இல்லம் மீண்டதுமே அதை கொடை பெற்றுக்கொள்ள அந்தணக்குடியில் எழுந்த வறியோரும் முதியோரும் வந்து கொண்டே இருப்பார்கள். 6 மாதம் கூட நிலை கொள்ளக்கூடும் என்று நம்பிக்கையளித்த அனைத்தும் 1 மாதத்திலேயே தீர்ந்துவிட மழைக்காலம் இருண்டு குளிர்ந்து இடியோசை எழுப்பி மின்னல் சீறி எழுந்தணையும். பின்னர் நிலைக்காத வான்பொழிவு. எங்கும் ஈரம். கால்களிலும் கைகளிலும் ஈரப்புண். எப்போதும் உடனிருக்கும் பசி. பல நாட்களுக்கு ஒருமுறையே அடுப்பில் அனலெழும். ஆனால் ஒருமுறை கூட குடில் முன் பாளைகளை பின்னே கூரையிட்டு இருவர் மட்டுமே அமரும் அளவுக்கு தந்தை அமைத்திருக்கும் வேள்விச்சாலையின் எரிகுளத்தில் அனலெழாமல் இருந்ததில்லை.
தந்தை எரியோம்புவதை அன்னை குடிலின் சிறுதிண்ணையில் மெலிந்த கைகளை கோத்தபடி உணர்வற்ற விழிகளுடன் பார்த்திருப்பாள். அவன் தந்தைக்கு வேள்வியில் உதவுவான். அவன் இளையோர் அப்பால் கைகூப்பி நின்றிருப்பார்கள். அவனும் அன்னையும் குறுங்காடுகளில் அலைந்து சேர்த்து வரும் மலைக்கிழங்குகளும் காய்களும் மட்டுமே அவர்களுக்கு உணவு. புளிப்பிலை சேர்த்து வேக வைத்தோ மும்முறை நீர் வடித்தோ அவற்றின் கசப்பையும் நஞ்சையும் நீக்குவதை அன்னை மலைக்குறவப் பெண்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தாள். ஆயினும் தொடர்ந்து மலைப்பொருட்களை உண்ணும்போது குடல் வலுவிழந்துவிடும். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இளையோர்களில் ஒருவன் வயிறு ஒழுகி வழிய உயிர் துறப்பதுண்டு. அவன் அன்னை ஈன்ற மைந்தர் ஆணும் பெண்ணுமாக 16. எஞ்சியவர்கள் எண்மர். அவனுக்கு 3 அகவை இருக்கையில் அவனைவிட ஓராண்டு இளையவனாகிய சம்புகன் இறந்தபோது, அன்னையே, அவனுக்கு என்ன நோய் என்று அவன் கேட்டான். தென்னையில் கால் மடித்தமர்ந்து பொழிந்து கொண்டிருந்த மழையை வெறுமனே நோக்கிக் கொண்டிருந்த அன்னை அவனை திரும்பி நோக்கி, அது ஒரு கொடிய நோய். இப்புவி தோன்றிய காலம் முதலே இருந்து கொண்டிருக்கிறது என்றாள். அதற்கு என்ன மருந்து என்று அவன் கேட்டான். அன்னம் என்று அவள் சொன்னாள். அவள் சொன்னது முற்றிலும் புரியவில்லை என்றாலும் அவன் மெய்ப்பு கொண்டு அவள் உடலுடன் தன் உடலை சேர்த்துக் கொண்டான். அவள் தன் சுள்ளி போன்ற கையை அவன் தலைமேல் வைத்து குடுமியைச் சுழற்றி தலையை வருடியபடி அமர்ந்திருந்தாள். அன்னையின் முலையொடிய நெஞ்சுக்கு இருபக்கமும் விலாவிளிம்புகள் மரச்சீப்பு போல எழுந்திருக்கும். அவள் நெஞ்சில் தலை சேர்க்கையில் மூச்சோடும் ஓசையும் நெஞ்சு துடிக்கும் ஓசையும் செவிக்கு கேட்கும். என்றாவது ஒருநாள் அன்னையைப் பற்றி ஒரு காவியத்தை எழுத வேண்டும் என அவன் எண்ணிக்கொள்வான். மாமுனிவர்களைப் பற்றியும் பெருவீரர்களைப் பற்றியும் எழுதுகிறார்கள். வேதத்தவம் செய்யும் அந்தணர் பற்றி எழுதுகிறார்கள். அன்னையரைப் பற்றி ஏதேனும் பெருங்காவியம் உள்ளதா? கவிதைகளைக் கூட அவன் பயின்றதில்லை. ஒருமுறை அதை உசாவிய போது தந்தை எல்லா விதைகளும் பிளந்து மட்கியழிய வேண்டும் என்பது மண்ணின் நெறி என்று மட்டும் சொன்னார். அவன் அன்னை தாமிரலிப்தியில் வாழ்ந்த பெருவைதிகரான சித்ரகரின் 4வது மகள். சித்ரகர் வணிகக் குழுக்களுக்கு வழிச்செலவு தொடங்கும்போது வழிமங்கலம் ஏகும் அதர்வவேத வேள்விகளை செய்தளிப்பவர். மழைக்காலத்தில் அவர்களின் பண்டங்கள் தேவர்களால் காக்கப்படுவதற்கான வேள்விகளை செய்வார். அவர் மடியில் பொன் விழாத நாளே இல்லை. அவள் இல்லத்தின் முன் எப்போதும் செம்பட்டுத் திரையுடன் 3 பல்லக்குகள் நின்றிருக்கும். தந்தைக்குரியது வெள்ளிப்பூண் இட்டது. மகளிருக்குரியது பித்தளைப்பூண் இடப்பட்டது. அன்னை 3 தோழியருடன் அன்றி எங்கும் சென்றதில்லை. பட்டன்றி ஆடை அணிந்ததில்லை. 7 கல்குழையும் செம்மணி மூக்குத்தியும் பொற்செதுக்கு வளையல்களும் அணிந்திருந்தாள். சித்ரகர் வணிகர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப வேள்விகளை நீட்டியும் குறுக்கியும் இயற்றும் வழக்கம் கொண்டிருந்தார். அவர்கள் பொன்னளித்தமையால் எதிரிகளை அழைக்கும் சதபதக வேள்விகளையும் பலமுறை செய்திருந்தார். வயிற்றுக்கடுப்பு நோய் வந்து படுக்கையில் விழுந்தபோது அது தன் வேதப்பிழையால்தான் என்பதில் அவருக்கு ஐயமே இருக்கவில்லை. நாளுமென வயிறு வீங்கி வந்தது. உணவு கொள்ளுதல் தடைப்பட்டது. நிமித்திகர் வந்து நோக்கி, ஆம் அந்தணரே, வேதப்பழியால் விளைந்தது இது. மகோதரம் முற்பிறவியிலோ இப்பிறவியிலோ அன்னம் முடக்கியவர், அன்னைப்பழி இயற்றியவர், பெண்சொல் கொண்டவர் பெறுவது என்பர். இப்பிறவியில் மட்டுமல்ல செல்வழிக்கும் தொடர்ந்து வரும். கொடிவழியில் நின்றிருக்கும் என்றார். என்ன செய்வது என்று கண்ணீருடன் சித்ரகர் கேட்டார். கொடையும் நோன்பும் பிறருக்குரியவை. அந்தணருக்குரிய ஆற்று நெறிகள் என்ன என்று அறியோம். அதை உசாவி இயற்றுக என்றார் நிமித்திகர். அந்தணர் 7 கூடி அமர்ந்து நூல் நோக்கி மறுநெறி சொன்னார்கள். அதன்படி சித்ரகர் தன் செல்வத்தில் பாதியை அதர்வவேத அந்தணர்களுக்கு பகிர்ந்தளித்தார். தன் 4 மகள்களில் 2 அந்தணருக்கு மகள் கொடையாக கையளித்தார். 16 அகவையில் அவன் அன்னை வாயிலில் வந்து நின்று கையிறந்து அவன் தந்தைக்கு சித்ரகரால் நீரூற்றி கொடையளிக்கப்பட்டாள். 18 பொன்பணத்துடன் அவன் அன்னையையும் அழைத்தபடி தந்தை உத்கலத்தில் மகாநதிக் கரையில் மாவகம் என்னும் தன் சிற்றூரில் அமைந்த சிறு குடிலுக்கு வந்தார். கரிச்சான் புலரிக்குரல் எழுப்பக் கேட்டு அவன் எழுந்தான். கைகூப்பி வேதச்சொல் எழுப்பி நெஞ்சில் நிறுத்தியபடி வெளியே திரண்டிருந்த கரிக்கிரட்டுக்குள் இறங்கினான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.